ஐயா மாமா, எங்க மாமா இருக்கீங்க? என் மாமா அடி சொட்டு முட்டா தோசம் கட்டுன புருஷன் வீட்டுல இருக்கும்போது ஒயின்ஷாப்ல இருக்கும்போது நீ வீட்டுல இல்லாம இப்படி தெரு தெருவுல 4 பேர்ட்ட போய் ஆடுறிய உனக்கெல்லாம் கொஞ்சமா ஏண்டி நீ எல்லாம் பொம்பளை ஆடி என் பாம்ப விட்டன்னு வச்சுக்கடி கிழிச்சு போடுமா காலையில சார் அந்த லோடுக்காரன் என்னத்த சொல்றது லோடுக்காரன் அப்படியே கையால பிக்கறலாம் அத கொட்டை கொத்தோட அத்தை இருக்கணும்ங்க கொட்டைய புடிங்க குட்டல புடிச்சிட்டு அப்பதான் நம்ம கிட்ட லோடுக்கு சார் இந்த பக்கம் நம்ம கிட்ட கால புடி சார் கால சார் என்ன கைய போறீங்களே என்ன அந்த புள்ள கைய புடிச்சிருக்க சார் அவன் பொம்பளையா சார் அவள பிடிக்க வர போ வேற கடைக்கு ஐயா மாமா, எங்க மாமா இருக்கீங்க? என் மாமா அடி சொட்டு முட்டா தோசம் கட்டுன புருஷன் வீட்டுல இருக்கும்போது ஒயின்ஷாப்ல இருக்கும்போது நீ வீட்டுல இல்லாம இப்படி தெரு தெருவுல 4 பேர்ட்ட போய் ஆடுறிய உனக்கெல்லாம் கொஞ்சமா ஏண்டி நீ எல்லாம் பொம்பளை ஆடி என் பாம்ப விட்டன்னு வச்சுக்கடி கிழிச்சு போடுமா ஏய் அறிவு கட்ட முட்டா பட ஒரு கண்ண பொண்டாட்டி அழகான பொண்டாட்டி நீ கட்ட பொண்டாட்டி சொல்ல அழகான பொண்டாட்டி சொல்லாத என் பாம்பு அப்புறம் உள்ள விட்டுருவாட்டி ஏன் மாமா கண்ண பொண்டாட்டி அழகில சொன்னா மத்தவங்க இப்படி அழகுன்னு சொல்லுவாங்க ஏய் அவள அறிவு இருக்க தொட்டுக்கிட்டே தொட்டு வேற இந்த பாம்பை பார்த்ததுக்கே இப்படி பயப்படுறாளே நீ விரிச்சுக்கிட்டு வேற படுத்து கிடக்குற ஒன்னேதான்டா சொல்றேன் இப்படி விரிச்சுட்டு படுத்து கிடக்காதரா இவ இந்த பாம்புக்கே இப்படி பயப்படுறானா தூக்கி வீசு மாமா கட்டுன புருஷனுக்கு கொஞ்சமா மரியாதை கொடுக்குறியாடி முதல்ல கட்டுன பொண்டாட்டி பொம்பளை பிள்ளை கட்டுன பொண்டாட்டி உனக்கு என்ன வேலை காலையில எந்திரிச்சமா சாணி தெளிச்சமா வீட்டுல இருந்துக்க வேலையில பார்த்தோமா கட்டுன புருஷனுக்கு காலை முக்கி விட்டோமா சோறு போட்டோமா அப்படி இருக்கணும் நீ பொம்பளை அடி நீலாம் உங்க மனசுல அந்த நினைப்பு இருக்கா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும் சாணி தொழிக்கணும் கோலம் போடணும் உங்களுக்கு சமைக்கணும் மாமனார் மாமியாருக்கு பரிமாறணும் இதுக்கு துணியெல்லாம் துவைக்கணும் எங்க அப்பா அம்மா பெத்து வளர்த்து விட்டு ஆளாக்கி சீர் சனத்தை கொடுத்து என்ன மாதிரி ஒரு அழகான பிள்ளை கட்டி கொடுத்ததும் இல்லாம எடுத்த போல உனக்கு 4 மணிக்கு இருந்துச்சுன்னா நீ எப்ப தெரியுமா எனக்கு மரியாதை கொடுக்குற மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் என்னைக்கு மாமா என்ன என்னைக்குங்க மாமா நாங்க உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாமா சூட டப்பாலாம் விழுகுது சூட டப்பா வேற டப்பாவா வச்சுட்டு கொளுத்துறதுக்கு தான் உன்னைய கிழிச்ச ஒரு விஷயம் கீழ்த்து பேசாதே நீ மட்டும் மாமா முதல்ல ஒரு பொம்பளை நான் அடக்க உடக்கமா இரு நீ பட்டு நடுரோட்ல வந்து ஆடிட்டு இருக்கே உங்க அப்பா பட்டு ரோடாடி உங்க அப்பா பட்டு ரோடா உங்க பெரிய பட்டு ரோடா உங்க கல்ல பொண்டாடி பட்டு ரோடா யாரு நான் என்னெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க எனக்கு டீச்சர் அப்பவே என்ன கணக்கு பாடம் எடுத்த பேர் சொல்லுச்சு என் டீச்சர் நீ எல்லாம் கடைசியில கழுத மேய்க்கதான்டா லாக்கின்னு கரெக்டா தானே சொல்லிருக்காங்க அதான் உன்னைய மேய்ச்சிக்கிட்டு இருக்கல்ல என்னைய கூடவே எங்க டீச்சர் சின்ன வயசுல சொன்னாங்க நீ ஒரு கரடிய மேய்ப்பன்னு பார்த்தா கடைசியில கரடிக்கு மேல ஒண்ணு நீ என்னைக்கு எனக்கு மரியாதை கொடுத்துருக்க பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து மாசம் ஆனா 500 ரூபா உனக்கு கொடுத்துறேன் சரியா மாசம் உனக்கு 500 ரூபா கொடுக்குறேன் என்னைக்காவது ஒவ்வொரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறேன்னு என்னைக்காவது நீ ஒரு நாளாவது கட்டில புருஷன் ஒரு கட்டிங் வாங்கி தரணும்னு தோணுச்சா தவறு செஞ்சு விட்டேன் மாமா இனி கோச்சு கொள்ளாதீர்கள் ரம்மு பீரு ஜின்னு ஓட்கா மட்கா குட்கா பீரு பிராந்தி கிங்லி விசார லெமன் பக்காடி எக்ஸ்பிரஸ் குட்கா மக்கா என்ன மாமா வேணும் உனக்கு இனிமே நான் வாங்கி கொண்டு வந்து இறக்குறேன் மாமா நீ எனக்கு இல்ல எனக்கு என்னமா நீ பாலை ஊற்றி பார்ல வேலை பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இல்லீங்க மாமா உங்க கூட வாழ்ந்துட்டே இல்ல எல்லா விஷயத்தையும் கரெக்டா பேசுறியே சரி நான் கேக்குறேன் பொம்பளை பிள்ளை யாரால விபத்து இன்னைக்கு அதிகமா நடக்குது பயல்களால
குடிகாரவங்கள பத்தி தப்பா பேசாத. பேசுவேன். குடிகாரவங்களால என்னைக்குமே விபத்து நடக்காது. இப்பயும் சொல்றேன், விபத்து யாரால தெரியுமா நடக்குது? ஒன்ன மாதிரி ஆளாதால தாண்டி நடக்குது. இந்த பசங்க இருக்காங்க பத்தியா, இந்த பசங்க இருக்காங்க பத்தியா, உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய வண்டியில ஏத்திட்டு போனாங்கன்னு வச்சுக்க, அந்த மாதிரி வண்டி தான் முதல்ல போய் குத்திட்டு கிடக்குறது. என்ன அப்படி எங்க மேல பழிய போடுறீங்க? இப்ப ஒரு பேச்சுக்கு நீ காலேஜ் போற, ஒரு பேச்சுக்கு மறுபடியும் சொல்ற, ஒரு பேச்சுக்கு சரியா போயிருக்கிய மாமா. உனக்கு 43 வயசுன்னு வெளியில தெரியாம நீ வளர்ந்துகிட்டு இருக்க. என்னங்க மாமா? நீ காலேஜ் போகும்போது பைக்ல, இப்ப நான் கேக்குறேன், நீ மரியாதை கொடுக்கறங்கிறிய, ஒரே ஒரு நாள் தான் ஆம்பளை ஆளுகளுக்கு மரியாதை வீட்டுல. என்ன நாள் மாமா? அன்னைக்கு மட்டும் கட்டின புருஷன் உஷாராயிரணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதை பாக்கணுமா வீட்டுல. மாமா காபி சாப்பிடுறீங்களா, மாமா டீ சாப்பிடுறீங்களா, மாமா உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க, பால் சாப்பிடுறீங்களா? பால் பொலபொலன்னு தான் இருக்கும். நான் சொல்றேன் கேளு, அப்படி ஒரு மரியாதை. என்னன்னு பார்த்தா அன்னைக்குதான் எந்த லோனுக்காரவங்களும் வாசல்ல வந்து நிக்குது. ஆனா அந்த லோனுக்காருக்கு கொடுக்குற மரியாதை பார்த்திருக்கியா? ஒரு பேச்சு இல்ல, நம்ம 2 பேரும் இப்ப லோன் எடுக்கிறோம். நீ முனியம்மா, நான் சரோஜா தேவி, 2 பேரும் கேரக்டரா இப்ப மாறுறோம். பேசி பாப்போம். முனியம்மா என்னடி அக்கா அப்படியே மாறிட்டியடி. ஆமாக்கா. ரெண்டி லோனுக்காரு வரேன்னு இருக்காரு, இந்த வருஷம் உனக்கு எவ்வளவு தரேன்னு இருக்காரு? அது அக்கா நீ கேக்குறா? இந்த எடுவட்டா பையன் 50,000 ஏத்தி விடுறேன்னு சொன்னேன். 50,000 ரூபாய் தானே, எனக்கு 40,000 ஏத்துறேன்னு இருக்காருடி. உனக்கு யாரு நாமினி கையெழுத்து போடுவா? நாப்பினியம் புருஷனை போட விடாத. நாமினி கையெழுத்து போடுறவங்க இடையில செத்து போயிட்டா லோனை தள்ளுபடி பண்றாங்களாம். அதனால உன் மாமியார் கையெழுத்து. புருஷனே மாமியார் போட. ஏன்டி புருஷன் செத்தா உனக்கு சந்தோஷமா இருப்பியாடி? மாமியா. ஆனா அதுக்கெல்லாம் சாகாது. நம்ம தான் கிணறுன்னு பிடிச்சி தள்ளி விடணும். இப்ப லோன் கொடுக்க நம்ம சார் வராரு. ஆமா, எங்க இருந்து வர்றாரு தெரியுமா? ஜப்பான் நாட்டுல இருந்து வந்திருக்காரு. டைரக்டாவே லோன் கொடுக்க அவருதான் வந்திருக்காரு. அவர்கிட்ட இப்ப நம்ம லோன் எடுக்கிறோம். சார் வர்றப்ப நீ என்னென்ன காட்டணுமோ காட்டிடு. மாமா எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டியாரே. மொண்டு கட்டைய அது இல்ல மாமா. பாலு பழம் வளராத. சேர் போட்டு ஆதார் கார்டு இருக்கா? இருக்கு மாமா. என்ன கலர்ல இருக்கு? அது வெள்ளை கலர்ல. பூஜை முண்டை என்னைக்கு ஆதார் கார்டு வெள்ளை கலர்ல இருந்திருக்கு? ஆதார் கார்டு அது என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல தான் இருக்கும். குழம்புரியா? குழப்பிட்டேன். பேன் கார்டு இருக்கா? ஆமா சத்தியமா அதுதான் இல்ல. அது எப்படி வாங்குறனே தெரியல. அத நான் சொல்ற மாதிரி வாங்கிடலாம். நாளைக்கு இந்த எய்தாப்ல டீ கடையில இருக்கு, அவங்கள்ட்ட ஃபார்ம் இருக்கு, புள்ள பண்ணி வாங்கி. சரிங்க மாமா. ஏண்டி சார் வராரு? சரிங்கடி. லோன் கொடுக்க சார் வராரு. அக்கா சீக்கிரம் சேர் எடுத்து போடுங்க. கொஞ்சம் தாமதம் வர லோன் கொடுக்க மாட்டாரு. லோன் கொடுக்க சார் வராரு. உன்னை லோன் கொடுக்க தான் வர. என்ன பாடிக்கிறீங்களா? பேசாதயா. ஐயா வந்தோடனே பாடிக்கிறேன் சார். லோன் கொடுக்க வந்திருக்கேன் சார். ஆனா சார் லோன் கொடுக்க வந்திருக்கேன் சார். உட்காருங்க சார். சாருக்கு சேர போடுறேன். நல்லா காட்டுவோம். இதா திறமைய காட்டு. லோன் கொடுப்பாங்க இருக்கியா சார்? நல்லா உட்காருங்க சார். உங்க பேர் சார் எதுவும் நான் காது போகுது. லோன் கொடுக்குற ஆளு உங்க லோன் கொடுக்க சார். கொஞ்ச நேரம் லோன் கொடுக்குறாரு. ஆமாண்டி. லோன் கொடுக்க என்ன பேக்கு மேல தூக்கிட்டு வந்திருக்காரு. நமக்கு சார நீ கவனி. சாப்பிட்டு என்ன இருக்கு நான் பாக்குறேன். சார் விட்டு நெஞ்சு அமுக்குறேன். அப்படியே குஞ்சு அமுக்குடு. சார் உனக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஐயா என்ன பெரிய மாஸ்கா இருக்கு? அது நல்லாதான் இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும் விடு. நமக்கு ஏற்ற சார். சாருக்கு மரியாதை சரி டக்குனு விசிறு. சாருக்கு வேர்க்குதுரி. பாவடை தூக்கி விசிறு. உன்னை பிச்சை அப்படியா பிச்சு? அவரு பிக்காம பாத்துக்க சார். எங்களுக்கு லோன் ஏத்துறீங்களா சார்? தான் 7 மணி ஆயிடுச்சுன்னா கட்டிடுவோம் சார். சார் நீங்க கீழே உட்காருங்க சார். இந்த பக்கம் நமக்கு சார் என்ன கைய போடுறீங்க? என்ன கைய பிடிச்சிருக்க சார்? சார் என் பேர் முனியம்மா சார். என் பேர் சரோஜா. எங்க குழுல மொத்தம் 9 பேர் சார். 7 மணி ஆயிடுச்சுன்னா பணத்தை கட்டிடுவோம் சார். அந்த பிள்ளையோட கையை கொண்டாங்க தேசம் குறிச்சு பார்த்து. நீ லோன் கொடுக்க வந்த மாதிரி பேசலையே. சத்தியமா அந்த பிள்ளையோட கையை பிரிச்சு பாக்குற சார். இல்லங்க
அதுல வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. சார் கார்டு எல்லாம் இப்படிதான் சார் இருக்கு. நீ எல்லாம் இப்படி காட்டுற. இல்லங்க, பேனா எழுது சார் சார் அந்த புள்ள மாசம் ஆயிடுச்சுன்னா கட்டிடுவோம் சார் டக்குன்னு. அந்த புள்ள மாசமான நான் எப்படி கட்டுறது? நீ என்னடா பிரசவத்துக்கு வந்த மாதிரியே படுத்து கிடக்குற. லோனு கொடுத்த வந்த ஆளு மாதிரியே தெரியல சார். ஏத்துறீங்களா சார்? நான் நல்லா ஏத்துறேன். நீ ஏத்தோ பொழப்பு என்னடா அதுக்குள்ள வாந்தி எடுக்கிற? ஏத்திட்டாரா அக்கா? ஏண்டி முனியம்மா, உனக்கு 50,000 சார் ஏத்திட்டாரு, எனக்கு 40,000 ரூபாய் ஏத்திட்டாரு. இப்ப நீ என்ன தெரியுமா பண்ண போற? அந்த காசை வச்சு நீ ஒரு நெக்லஸ் வாங்கிக்க. நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? இதுல 2 கிராம் தோடு, இதுல 2 கிராம் தோடு. எதுக்குன்னு சொல்லு. இந்த 2 கிராம் தோட மாசம் அடகு வச்சு லோனை கட்டிக்குவேன். இந்த 2 கிராமத்தோட அடுத்த மாசம் லோனுக்கு அடகு வச்சு கட்டிடுவேன். ஆனா நான் அடகு வைக்க மாட்டேன். ஏன்டி வித்துருவியா? மாசம் என் புருஷன் அடகு வச்சிருவேன், மறாவது மாசம் என் மாமியார் அடகு வச்சிருவேன், மறாவது மாசம் மாமனார் அடகு வச்சிருவேன், மறாவது மாசம் நாத்தனார், அதுக்கு அடுத்த மாசம் கொழுந்தனார் எல்லாத்தையும் அடகு வச்சிருவேன். உனக்கு என்னம்மா, நீ மல்லிகை கடை திறந்து வச்சிருக்க, யாரு வேணாலும் வந்து ஜாமான் வாங்கலாம். அப்படி இல்லையா அக்கா? ஓ கடை வியாபாரம் நல்லா ஓடிடும். ஓட முடியும். ஆனா நம்ம அப்படி கிடையாதுல. நாட்டு மருந்து கடை. லோன் எப்ப கட்டுவீங்க? லோன் கட்டுறது சார் வந்துட்டாரு. எப்படி பணத்தை கட்டுறது? இப்ப நான் சொல்ற மாதிரி யோசனை பண்ணு. ஏண்டி உனக்கெல்லாம் அறிவு இருக்காடி? சார் வந்துட்டார்ல, 7 மணிக்கு டாண்டாலும் பணத்தை கட்டுறது இல்லையா? ஏண்டி நீ பணம் கட்டலாடி, நான் அது பண்ண முடியும். நீங்க தெரியுமா போய்கிட்ட உள்ள காசு இருக்காடி? நான் தான் கேக்குறேன். அவன் தான் இளவெடுத்தவன் வந்துடுறானே காலையில. சார் அந்த லோனுக்கான என்னத்த சொல்றது? லோனுக்கான அப்படியே கையால பிக்கறல அத கொத்தோட அத்தை இருக்கணும். கொட்டையை கொடுங்க, குண்டால முடிச்சிட்டு அப்பதான் நம்ம கிட்ட லோன் கட்டறானே. லோன் குடுக்குறான். அவனுக்கு தான் இளவெடுத்தவன் கரெக்டா காலையில வந்துடுறானே. கண்டாய புடிச்சலே. அவனுக்கு அவன் வீட்டுல இளவு இந்த மாசம் லோன் வேணும். அப்ப கூட இருக்கிறான் பாரு, அப்ப கூட போக மாட்டான் பாரு. அது அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படித்தான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னது? இன்னைக்கும் தமிழ் மாநிலத்தை மட்டும்தான் தற்கொலை அதிகமா இருக்கு. ஏன்? லோன் எடுத்து கட்ட முடியாதனாலதான். தயவு செய்து லோன் எடுங்க. லோன் எடுத்து லோ என்று வாழ்க்கையை இழப்பதை விட அனைவரும் லோன் கட்டுற அளவுக்கு நம்மளால எவ்வளவு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்கள். லோனுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏமா இவ்வளவு தூரம் நல்லா பேசுறீல்ல, ஒரே ஒரு விஷயம் கடைசியா உன்கிட்ட கேட்கிறேன். இந்த லோனுக்காரன் நான் உனக்கு கட்டி கொடுத்துறேன், சரியா? இந்த லோனுக்கார உனக்கு நான் கட்டி கொடுத்துறேன். புருஷனா பேசுறீங்களா இல்ல சரோஜாக்காவா பேசுறீங்களா? எப்ப கட்டுவீங்க? லோன் பேனா உடைச்சிருவேன். இந்த ஆளை பார்த்தா சத்தியம் இல்ல இந்த ஆளை பார்த்தா சத்தியமா லோன் கொடுக்க வந்த ஆளு மாதிரி தெரியல. மணப்பாறை மாட்டு சந்தையில மாடு பிடிக்க வந்த ஆளு மாதிரி. அப்படி இல்லங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சரி உங்களுக்கு லோனு பின்னாடி கட்டி விடுறேன், நீங்க கிளம்புங்க. லோன் ஹரி, நமக்குள்ள எதுக்கு சண்டை போட்டு? நான் என்ன சொல்றேன், நம்ம சண்டை போட்டுக்காம டேரக்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிடுவோம். ஜாலியா தெரியும் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கு இந்த வேலை தானே பண்ணிட்டு அலையிற. காதல் பண்ணலாம் முடிவு பண்ணு, அதெல்லாம் சரி. இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காதலுக்கு போயிட்டீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நல்ல விவரமா நல்லா கேரு. எல்லாம் இப்ப உள்ள குழு மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து விடு, சரியா? இலக்காத பழம் வேற வியாபாரமே தெரியாதம்மா. நல்ல பழமா வேற இளநீ, இழந்த பழம், இந்த மாம்பழம் இதெல்லாம் வேணாம். புதுசா ஏதாவது இப்பைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஒரு நல்ல வியாபாரமா எடுத்துக்கணும். நான் சொல்ற மாதிரி பண்றியா? நீங்க சொல்லி கொடுங்க மாமா. நான் சொல்ற மாதிரி ஒரு சிம் வாங்கி வியாபாரம் பண்ணு. சிம்ல நீ குடுக்குற ஆஃபர் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஐயோ, மாசம் 30 நாள் ஃப்ரீயா பேசணும், 365 நாள் பேசிக்கிட்டே இருக்கணும். டேட்டா ஒர்க் அப்படி நிறைய கிடைக்கும், எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கணும். அப்படி ஒரு வியாபாரத்தை எடுத்து அம்பானியே 150 ரூபாய்க்கு இப்ப 350 ரூபாய் எடுத்துட்டாரு. நானும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணுமா? எழுந்த பழம்